Welcome to one and all. We study about tea and state board, plus 2 chemistry, metallurgy, evaluation, multiple choice questions, explanations. Okay. The epoxides has the composition of பாக்சைடில் இருக்கக்கூடிய என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஸ்டின். ஓகே, இதில் நமக்கு வந்து அலுமினா, தென் அலுமினியம் ஆக்சைடு N-H2O, தென் Fe2O3 H2O, தென் none of this. ஓகே, சொல்யூஷன்ஸ். ஓகே, இது பாக்சைட் Al2O3 N-H2O என்பது இருக்குது. நமக்கு வந்து பாக்சைடில் இருக்கக்கூடிய அலுமினியத்தினோட ஓர் பாக்சைட், டயாஸ்போர் அண்ட் காலனாய்ட். அப்போ நம்ம இதில் உள்ள ஆன்சர் என்ன அப்படின்னு சொன்னால் பாக்சைட் என்பது இருக்குது அதனுடைய கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, பாக்சைட். அப்போ ஆன்சர் வந்து எந்திருக்கு பாக்சைட் வந்து எந்திருக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, ஸோ பி என்பது எந்திருக்கு அதனுடைய கரெக்ட் ஆன்சராக இருக்குது. ஓகே, ஸோ இது பேஜ் நம்பர் 3ல் நமக்கு வந்து எழுந்திருப்பாங்க ஓர்ஸ் அதில் கொடுத்துருப்பாங்க. சரி, அப்போ இதோட ஆன்சர் பி என்பது எந்திருக்கு கரெக்ட் ஆன்சர். Roasting of sulfide ore gives the gas A. A is a colorless gas. Aqueous solution of A is acidic. The gas is roasting of ஒரு sulfide ore இருக்குது. அந்த ஓரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் ரோஸ்ட்டு பண்ணுறோம். ரோஸ்ட்டு பண்ணும்போது ஏ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காம்பவுண்ட் கிடைக்கும், கேஸ் கிடைக்கும்னு சொல்கிறோம். ஏ இஸ் கலர்லெஸ் கேஸ். ஏ வந்து எங்களுக்கு கலர்லெஸ் கேஸ். அக்யூஸ் சொல்யூஷன் ஆஃப் ஏ இஸ் அசிடிக். இந்த சொல்யூஷன் வந்து நம்ம எங்களுக்கு அசிடிக்னு சொல்கிறோம். அப்போ வந்து இதில் கிடைக்கக்கூடிய ஒரு சல்ஃபைடு ஓர் அப்படின்னு சொல்லக்கூடிய இப்போ எந்த ஓர் எடுத்துகிட்டாலும் சரி தான். இப்போ கலினா அது ஆக்சிஜனோட பண்ணும்போது அப்போ பிபிஓவாகும் ப்ளஸ் எங்களுக்கு SO2 எங்களுக்கு கன்வெர்ட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே கொடுத்துருக்கக்கூடிய க்ளூ எழுதிருக்காங்க. ஏ கார்பன் டை ஆக்சைடு, பி சல்ஃபர் டை ஆக்சைடு, சி சல்ஃபர் டை ஆக்சைடு, டி H2S. ஸோ நம்மளுடைய ஆன்சர் சொல்யூஷன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம புக்கில் கொடுத்துருக்கூடிய எக்ஸாம்பிளாக லெட் சல்ஃபைடு, அதாவது கலினாவை ஆக்சிஜனோட லெட் ஆக்சைடு ப்ளஸ் சல்ஃபைடு ஆகும். எந்த சல்ஃபைடு உரையும் ஆக்சிடைஸ் பண்ணும்போது, அதாவது ரோஸ்ட் பண்ணும்போது நினைஞ்சிருக்கும் சல்ஃபர் டை ஆக்சைடு. ஓகே, மெட்டல் ஆக்சைடு ப்ளஸ் இன்றைக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு. அப்போ கொடுத்துக்கூடிய ஆன்சர் நமக்கு இருந்திருக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு என்பது இருந்திருக்கு கரெக்ட் ஆன்சர் எந்த எக்ஸாம்பிளையும். ஓகே, அப்போ கொடுத்துருக்கூடிய ஆன்சர் இருந்திருக்கு சல்ஃபர் டை ஆக்சைடு என்பது அதனுடைய இருந்திருக்கு ஆன்சர். ஓகே, next question number 3. Which one of the following reaction representation calcination? What is mean by calcination? Calcination means absence of air. ஓகே, ரியாக்டன்ட் சைடு நம்ம வந்துட்டு ஆக்சிஜன் வரக்கூடாது, கீட்டிங் மட்டும் வரக்கூடியதான் இருந்திருக்கு. நம்ம நார்மலாக எழுந்திருக்கோம் கால்சினேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ கால்சினேஷன் அப்படின்னு சொல்லும்போது சிங் ப்ளஸ் ஆக்சிஜன், கண்டிப்பாக ஆக்சிஜன் சேர்ந்துருக்கு, அது அல்ல. ஓகே, தென் சிங் சல்ஃபைட் ப்ளஸ் ஆக்சிஜன், இதுவும் அல்ல. தென் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம் கார்பனேட், இது கீட் பண்ணுறோம், நமக்கு கிடைக்கக்கூடியது மெக்னீசியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு. அதில் என்ன இல்லை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அதில் வந்து ஆக்சிஜன் இல்லை, கண்டிப்பாக இதுதான் ஆன்சர். ஓகே, போத் ஏ அண்டு சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏல ரோஸ்டிங் நடக்குது, சியில் வந்து கால்சினேஷன் நடக்குது. அப்போ இதனுடைய சொல்யூஷன் பார்க்குறோம். கால்சினேஷன் அப்படின்னு சொல்லும்போது நம்ம புக்கில் கொடுத்துருக்கிறது தான். Calcination is the process. Concentration is ore is strongly based on the absence of air. Absence of air தான் நம்ம இந்த ரியாக்ஷன்ஸ் பார்க்குறோம். ஓகே, அப்போ நம்ம கொடுத்துக்கூடிய இந்த இப்போ லெட் கார்பனேட், கால்சியம் கார்பனேட், சிங்க் கார்பனேட், அதாவது ஓர் நேம். ஓகே, நான் கெமிக்கல் நேம் சொல்கிறேன். அது வந்து எந்திருக்கு எவால்யூஷன் கார்பன் டை ஆக்சைடு, அதுக்கு எங்கேயாவது ஆக்சிஜன் வந்து சேராது. ஓகே, அதனால் எந்திருக்கு நம்ம ஆன்சர் படி எந்திருக்கு சி என்பது எந்திருக்கு கரெக்ட் ஆன்சர். The metal oxide which cannot be reduced to metal. ஓகே, மெட்டல் ஆக்சைடில் வந்து மெட்டலாக கன்வெர்ட் பண்ணுறோம் பை கார்பன். நார்மலாக கேனாட் அப்படின்னு கேட்டிருக்கு. ஓகே, அப்போ எதெல்லாம் நமக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடியதில் இது பார்க்குறோம். நமக்கு நார்மலாக நம்ம தெரியணும். இதில் வந்து நம்ம புக்கில் கொடுத்துருப்பாங்க என்ன செய்யணும், கார்பன் கேனாட் ரெடியூசிங் ஏஜென்ட், ரியாக்டிவ் மெட்டல்ஸ், ஹை ரியாக்டிவ் மெட்டல்ஸ் அப்படி இருக்கக்கூடியது நிச்சயம் முடியாது. நம்ம கார்பனை யூஸ் பண்ண முடியாது, சோடியம், பொட்டாசியம், அலுமினியம். அப்போ நம்ம இங்கே கொடுத்துருக்கக்கூடிய காம்பவுண்ட் வந்து எந்திருக்கு லெட்டு, அலுமினியம், சிங்கு, அயான் கொடுத்துருக்கு. அப்போ எந்திருக்கு அலுமினியத்துடைய காம்பவுண்டாக தி மெட்டல் ஆக்சைடு கேனாட் பி ரெடியூஸ் பை எந்திருக்கு மெட்டல் கார்பன். அப்போ அலுமினியம் வந்து நம்ம எந்த யூஸ் பண்ணுவோம், சோடியமோ பொட்டாசியமோ அலுமினியம் இருந்தால் கார்பன் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியாது. சரியா? ஓகே,
இது எல்லாத்துக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம் என்பதற்காக தான். இப்போ சிங்க் ஆக்சைடு இருந்தால் கார்பன் யூஸ் பண்ணலாம், மேங்கனீஸ் ஆக்சைடு குரோமியம் ஆக்சைடு இருந்தால் அது யூஸ் பண்ணலாம் என்பதற்காக ஒரு எக்ஸாம்பிள் தந்திருக்கோம். அதே போல் நம்ம எலிகான் டயக்ராம் வச்சு சொல்லலாம். எலிகான் டயக்ராமில் ஓர் கேன் பி ரெடியூஸ்டு கார்பன் ஒன்லி டெல்டா ஜி வேல்யூ ஃபிலோவாக இருந்தால் கார்பன் இருக்குது ஆக்சைடு ரியாக்ஷன் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ ப்ராக்டிகலி ரிமைனிங் எந்திருக்கு ஜெனரலி லிமிட்டட் எந்திருக்கு 1500. அப்படியே நம்ம எஞ்சலாம் ஆன்சர் கொண்டு வரலாம். ஓகே, அப்போ பொறுத்தவன ஆன்சர் நமக்கு வந்து அலுமினியம் ஆக்சைடு. which one of the metal extract by Kalk-Kerult process அப்படின்னு சொல்லுது. Kalk-Kerult ப்ராசஸில் நம்ம டைரக்ட் கொஸ்டின் தான். அப்போ நம்ம இதில் என்னது ஆன்சர் அப்படின்னா அலுமினியம் வந்து என்னது Kalk-Kerult ப்ராசஸில் எலக்ட்ரோகெமிக்கல் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் அலுமினியம் நம்ம என்ன எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறோம். ஓகே, அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து அலுமினியம். Which one of the following statement about the advantage of roasting of sulfide ore before reductions? About the advantage of roasting sulfide. Okay, ore before reducing is not true அப்படினு கேட்டிருக்கு. delta G, okay, not sulfide is greater than carbon disulfide and H2S. Negative roasting sulfide ore is converted into oxide, sulfide ore into oxide. Roasting of the sulfide ore is thermodynamically feasible. Carbon and hydrogen suitable reducing agent for metal sulfide கொடுத்துருக்கு. நம்ம ஆக்சுவலாக அது மெட்டல் சல்ஃபைடு இல்லை, மெட்டல் ஆக்சைடு. அப்போ அந்த ஆன்சர் தான் நம்ம கரெக்ட் அப்படின்னா டி என்பது இருக்கு அதனுடைய கரெக்ட் ஆன்சர். ஓகே, கார்பன் அண்ட் ஹைட்ரஜன் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட்ஸ் ஃபார் இருக்கு மெட்டல் ஆக்சைடு தான் அது. ஓகே, அப்படி ரோஸ்டிங் ஆஃப் சல்ஃபைடு அண்ட் இருக்கு பிஃபோர் ரிடக்ஷன் நாட் ட்ரூ அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்கு. ஓகே, மேட்ச் ஐட்டம் காலம் 1 அண்ட் காலம் 2 அசைன் தி கரெக்ட் கோடு அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, காலம் 1ம் காலம் 2லையும் கரெக்ட் கோடு. இந்த சைனைட் ப்ராசஸில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லுது. சைனைடில் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சில்வர் அண்டு கோல்டு. ஓகே, சைனைட் ப்ராசஸ். ஓகே, தென் ப்ரோத் ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். சல்ஃபேட் இருக்கக்கூடியது எல்லாமே எங்களுக்கு ப்ரோத் ஃப்ளோட்டேஷன். எலக்ட்ரோ ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது அலுமினியம் நம்ம இன்ஜினியர் யூஸ் பண்ணுறோம். சோன் ரிப்பேரிங் மெத்தடில் நம்ம நார்மலாக செமி மெட்டல் யூஸ் பண்ணலாம். ஓகே, நம்ம இப்போ இதில் கொடுத்துருக்கூடிய எக்ஸாம்பிள் ஜெர்மனியும் கொடுத்துருக்காங்க. இப்போ பியூரிஃபிகேஷன் நிக்கல் என்ன மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்திருக்கு. அப்போ இதனுடைய ஆப்ஷன் படி எந்திருக்கு சி வந்து அதனுடைய இது இருக்குது ஏக்கு 4 என்பதுனால. சரியா, இதில் வந்து நம்ம எந்திருக்கு மாண்ட் ப்ராசஸில் பியூரிஃபிகேஷன் ஆஃப் நிக்கல் என்பது நமக்கு தெரியதற்காக கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட்டு உல்ஃபுரமேட் இஸ் செப்பரேட் ஃப்ரம் த டின்ஸ்டோன் பை த ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் கேட்டுருக்காங்க. அப்போ நமக்கு இது வந்து நார்மலாக இதில் வந்து மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால என்ன ஆன்சர் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன் என்பது நமக்கு இருக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன், அதாவது மேக்னெட்டிக் செப்பரேஷன் தான் நம்ம இந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டின்ஸ்டோன் கேன் பி செப்பரேட் ஃப்ரம் தி உல்ஃபுரமேட் தான் இருக்கு இம்புரிட்டிஸ். சரியா, அப்போ ஆன்சர் வந்து நமக்கு டி என்பது இருக்கு கரெக்ட் ஆன்சர். தென் which one of the following is not feasible கொஸ்டின் கேட்டிருக்காங்க. feasible நான் feasible நாட் feasible அப்படின்னு கொடுத்துருக்கு. நார்மலாக வந்து மோர் ரியாக்டிவாக லெஸ் ரியாக்டிவாக நம்ம என்ன செக் பண்ணணும். இப்போ நார்மலாக வென் மோர் ரியாக்டிவ் மெட்டலை நம்ம கண்டினியூ லெஸ் ரியாக்டிவ் மெட்டல் அயனோட பார்த்தீங்கன்னா இப்போ காப்பர் இருக்குது, சில்வர் சொல்யூஷனோட சில்வர் நைட்ரேட் இதோடைய இதெல்லாம் போனால் ரெடியூஸ் ஆகும். ஓகே, பட் அப்போ அப்படி இருக்கக்கூடியதில் இப்போ காப்பர் வந்து சிங்க் சல்ஃபேட்டோ அதோட ரெடியூஸ் பண்ணுமா அப்படின்னு இல்லை. இப்போ இதில் வந்து நாட் பீசிபிள்னு கேட்டிருக்காங்க. அப்போ நமக்கு வந்து பீசிபிள் என்பது சி என்பது பீசிபிள். ஓகே, நம்ம இதில் எக்ஸாம்பிள் இருக்குது. அதே போல் Cu2 + Zn, Cu2 + இருந்து Zn இருந்தால் ஓகே. ஆனால் நமக்கு கொடுத்துருக்கூடிய ஆப்ஷன் Cu + Zn+ கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ நமக்கு அதில் வந்து நமக்கு தெரியும் ரியாக்டிவ் ஆர்டர் என்பதும் ரியாக்டிவ் ஆர்டரில் சிங்கு அதுக்கு அடுத்தது மோஸ்ட் ரியாக்டிவில் இருந்து காப்பருக்கு வருது. அப்போ நம்ம என்னென்னா சிங்க் சல்ஃபேட் ப்ளஸ் செஞ்சுருக்கலாம், காப்பர்னு கொடுத்துருந்தா கூட இருந்திருக்கும், கரெக்டாக இருந்திருக்கும். பட் இருந்திருக்கு காப்பர் ப்ளஸ் சிங்குன்னு கொடுத்துருக்கனால ஆன்சர் இதுக்கு நாட் பீசிபிள். பி என்பது இருந்திருக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் இஸ் டு எக்ஸ்ட்ராக்ட். எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸில் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நமக்கு எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸில் நம்ம பண்ணக்கூடியது இதுக்கு சோடியம் பொட்டாசியம். ஓகே, சோடியம் பொட்டாசியம். ஓகே,
ஃப்ளக்ஸ் இஸ் ஏ சப்ஸ்டன்ஸ் விச் கேன் கன்வெர்ட், எதுக்கு கன்வெர்ட் ஆகுது? நார்மலாக அது தெரிஞ்சிருக்கு ஃப்ளக்ஸ் வந்து நம்ம தெரிஞ்சிருக்கு இன்விசிபிள் இம்ப்யூரிட்டிஸ் டு சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸாக மாற்று. இன்விசிபிள் இம்ப்யூரிட்டிஸை சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸாக மாற்றக்கூடிய வேலை தான் யார் வேலை? நமக்கு நார்மலாக ஃப்ளக்ஸினுடைய வேலை. சரியா? ஓகே, அப்போ அதனுடைய ஆன்சராக நம்ம தெரிஞ்சிருக்கு பி என்பது. which one of the following ore is the best concentration by precipitation process? ப்ரோத்ஃப்ளோட்டேஷனாலே சல்ஃபைடை வச்சு வரக்கூடிய ஓர் எல்லாமே எழுந்திருக்கு நமக்கு ப்ரோத்ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் என்பதை ஞாபகம் வச்சுக்கணும். மேக்னடைட் இல்லை கேமடைட், கலினா, கேசரைட். ஓகே, இதனுடைய ஃபார்முலா பார்த்தா நமக்கு ஞாபகம் வந்துடும். ஓகே, ப்ரோத்ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் எழுந்திருக்கு கான்ஸ்டன்ட் பை சல்ஃபைடு ஓர் என்பது நமக்கு தெரியும். இப்போ நம்ம இதில் கொடுத்துருக்கக்கூடியல எல்லாம் மேக்னடைஸ் என்பது என்னதற்கு Fe3O4 ஆக்சைடு. ஓகே, கேமடைட் என்பதும் அதே தான். கேசரைட் என்பது நமக்கு எந்த டின்ஸ்டோன். அப்போ மூணுமே ஆக்சைடு. ஓகே, இப்போ இது வந்து ஆக்சைடு ஓர் அப்படின்னு சொல்லும்போது எந்திருக்கு ஹைட்ராலிக் ஓசிங் என்பது இல்லைனா எந்திருக்கு இந்த மெத்தடில் வரும். பார்த்து ப்ரோத்ஃப்ளோட்டேஷன் என்பது எந்திருக்கு கலினா என்பது மட்டுமே எந்திருக்கு அதனுடைய கரெக்ட் ஆன்சர். எஸ் முடியாது. In the extraction of aluminium from alumina by electrolysis of cryolite. ஓகே, கிரையோலைட்லேருந்து இட்ஸ் ஆடட். எதுக்காக கிரையோலைட் நம்ம ஆட் பண்ணுறோம்? அலுமினியத்துலேருந்து அலுமினா எலக்ட்ரோலைஸ் பண்ணும்போது நம்ம தெரியும். அது வந்து நம்ம டைரக்ட் கொஸ்டின் தான். லோவர் தி மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் இருந்திருக்கு அலுமினா என்பது கரெக்ட் ஆன்சர். ஓகே, about 10% வந்து கியர் கால்சியம் குளோரைட் ஹெல்ப்ஸ் டு தி லோயர் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் மிக்சர் அப்படின்னு சொல்லி தெரியும். ஓகே, லோயர் பாயிண்ட் த மெல்டிங் பாயிண்ட் ஆஃப் அலுமினியம். சிங்க் இஸ் சப்ஸ்டன்ட் மேடம் சிங்க் ஆக்சைடு. சிங்கு வந்து சிங்க் ஆக்சைட்லேருந்து பண்ணுறோம். அப்போ எதை ஆட் பண்ணி? கார்பன் ரிடக்ஷன். இது டைரக்ட் கொஸ்டின் தான். என்ன இருக்குது? கார்பன் ரிடக்ஷன் பண்ணும்போது. ஓகே, கார்பன் சிங்க் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் சிங்கு ப்ளஸ் இருக்கு கார்பன் மோனாக்சைடு. அப்போ ஏ என்பது இருக்கு அதனுடைய கரெக்ட் ஆன்சர். Extraction of gold and silver involves leaching. Okay, with cyanide and silver later recovered. Okay, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் சிங்க் என்பது இருந்திருக்கு அதனுடைய கரெக்ட் ஆன்சர். ஓகே, ரெண்டாவது ஸ்டெப்பில் இருந்திருக்கும் டிஸ்பிளேஸ்மெண்ட் சிங்கை தான் ஆட் பண்ணி நம்ம இருந்திருக்கோம் அந்த காம்பவுண்டை இது பண்ணுவோம். அப்போ ஆன்சர் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் சிங்க். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் இருந்திருக்கு சிங்க் என்பது அதனுடைய கரெக்ட் ஆன்சர். Considering elegant diagram of the following metals can be used to the reducing alumina. அலுமினா வந்து ரெடியூஸ் பண்ணக்கூடியது யார் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ நார்மலாக நமக்கு வந்து அந்த கிராஃப் பார்த்திங்க அப்படின்னா அந்த அலுமினாவில் வந்து கிராஸ் பண்ணி நிற்கக்கூடிய வேல்யூவாக நம்ம இருக்கக்கூடியது இருக்கு மெக்னீஷியம். ஓகே, இவ்வளோ இருக்கக்கூடியது யார்? மெக்னீஷியம். அதுதான் இருக்குது அதனுடைய ஆன்சர். தி ஃபாலோயிங் ரியாக்ஷன் சிர்கோனியம். ஓகே, அயோடின் சிர்கோனியம் அயோடைட் வந்து நமக்கு டைட்டானியமும் சிர்கோனியம் எந்த மெத்தடில் இது பண்ணலாம்? நம்ம புக்கில் டைட்டானியம் கொடுத்துருப்போம். புக் பேக்கில் என்ன எழுதிருக்காங்க? சிர்கோனியம் கேட்டிருக்காங்க. எழுதிருக்கு வானார்கள் மெத்தட். என்ன மெத்தடு? வானார்கள் மெத்தட். மாண்டு ப்ராசஸ் வந்து நமக்கு வந்து நிக்கலுக்கு தான் யூஸ் ஆகும். ஓகே, இது வந்து எழுதிருக்கு வானார்கள் மெத்தட். வானார்கள் மெத்தடில் சிர்கோனியம் வந்து டைட்டானியம் நம்ம புக்கில் கொடுத்துருக்கும்போது டைட்டானியம் கொடுத்துருப்பாங்க. புக் பேக்கில் எழுதிருக்கு அதே குரூப்பில் இருக்கிறதுனால நமக்கு என்னது சிர்கோனியம் தான் கொஸ்டின். Which one of the following is used for concentration of ore? Okay, concentration என்ன மெத்தடில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும்? ஹைட்ராலிக் வாஷிங், லீச்சிங், மேக்னெட்டிக் செப்பரேஷன், ப்ரோத்ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் அப்படின்னு 4 ப்ராசஸில் பண்ணுறோம். நம்ம கொடுத்துருக்கூடிய எந்த ப்ராசஸ் அப்படி லீச்சிங் கொடுத்துருக்காங்க. ஓகே, கரெக்டு. ரோஸ்டிங் இல்லை. ஓகே, ப்ரோத்ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ். தென் இருந்திருக்கு போத் ஏ அண்டு சி. அப்போ இருந்திருக்கு ஆன்சர் போத் ஏ அண்டு சி என்பது இருந்திருக்கு கரெக்ட் ஆன்சர். போத் ஏ அண்டு சி என்பது நம்ம இருந்திருக்கு கரெக்ட் ஆன்சர் என்பது நமக்கு தெரியும். சரியா? தி இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் among the following is. இன்கரெக்ட் என்னது அப்படின்னு சொல்லி நிக்கல் ரிஃபைன்டு த மாண்ட் ப்ராசஸ். ஓகே, இது கரெக்ட். ஓகே, தென் டைட்டானியம் ரிஃபைன்ட் பை வானார்கள். இது கரெக்டு தான். சிங்க் பிளண்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு ப்ரோத்ஃப்ளோட்டேஷன். இசட்டன் எஸ் என்பதனால கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது ப்ரோத்ஃப்ளோட்டேஷன் ப்ராசஸ் கரெக்ட். இன் தி மெட்டலேஜ் ஆஃப் கோல்டு தி மெட்டல் லீச்டு வித் தி டைல்யூட் சோடியம் குளோரைடு சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது இருந்திருக்கு சோடியம் சயனைடு சொல்யூஷன் என்பது இருந்திருக்கு அதனுடைய கரெக்ட் ஆன்சர். சோடியம் சயனைடு என்பது இருந்திருக்கு அதனுடைய
கரெக்ட் ஆன்சர். அப்போ அதில் வந்து சோடியம் குளோரைட் கொடுத்துருக்கனால எனக்கு ராங். ஓகே, அப்போ இன்கரெக்ட் என்பது எனக்கு டி என்பது எனக்கு இன்கரெக்ட் என்பது ஆன்சர். In the electrolytic remaining of copper, which of the following is the anode? அப்போ ஒரு நம்ம எலக்ட்ரோலிபிங் ப்ராசஸில் ஆனோட் கேத்தோடு யூஸ் பண்ணுவோம். அப்போ இம்பூர் மெட்டல் என்னது யூஸ் பண்ணுவோம்னா ஆனோட், பியூர் மெட்டல் வந்து கேத்தோட். அப்போ காப்பரில் என்ன பண்ணும்போது பியூர் காப்பர், இம்பூர் காப்பர். ஆனோட் கேட்டதுனால எந்திருக்கு ஆன்சர் இருந்திருக்கு இம்பூர் காப்பர் என்பது எந்திருக்கு ஆன்சர். Which one of the following plot gives the elegant diagram? யாருக்கும் நம்ம இருந்திருக்கோம் எக்ஸ் ஆக்சில் ஒய் ஆக்சில் என்ன பண்ணுறோம், டெல்டா ஜி நாட்டுக்கும் டெம்பரேச்சருக்கும் இடையில் எழுந்திருக்கோம் நம்ம நார்மலாக எழுந்திருக்கோம் கிராஃப் போட்டு. In the elegant diagram for the formation of carbon monoxide. ஓகே, formation of carbon monoxide இது பண்ணும்போது அதனுடைய டெல்டா ஜி வேல்யூ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த கார்பன் மோனாக்சைடு அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும். டெல்டா ஜி இருந்திருக்கு, டெல்டா ஜி ரெண்டுமே என்னது நெகட்டிவ், ரெண்டுமே நெகட்டிவ் வேல்யூவாக இருக்கும். ஓகே, which one of the following reducing not thermodynamically feasible அப்படின்னு போட்டிருக்காங்க. குரோமிக் ஆக்சைடு வித் அலுமினா, ஓகே, டைட்டானியம், நான் ஆஃப் திஸ் எபோ அப்படின்னு கொஸ்டின் வந்துட்டு இருக்குது. நமக்கு வந்து என்னதுக்கு பி அலுமினியம். ஓகே, அது மோர் ரியாக்டிவ், அதாவது ஆர்டர் கணக்கு பண்ணி தான் இதற்கு அலுமினியம், குரோமியம். Which one of the following is not with the respect elegant diagram? Free energy change the straight line deviation occur the phase change. Then graph is the formation of carbon dioxide straight line. Then negative slope of the carbon monoxide becomes more increase. Then positive slope. Okay, இதுக்கு நம்ம எலிகிராம் டயக்ராம் நாட் ட்ரூ அப்படின்னு கேட்டிருக்கோம். இந்த கிராப் ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு இஸ் ஸ்ட்ரெயிட் லைன் ஆல்மோஸ்ட் பேரல் டு நாட் ட்ரூ, அது மட்டும் தான் இருக்குது நாட் ட்ரூ. ஓகே, அதுதான். ஓகே, 24 கொஸ்டின்ஸ் நமக்கு இதில் இருக்குது. எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பழைய சிலபஸ், அதாவது புக்கு வரும்போது இது குப்புலேஷன் இஸ் த ப்ராசஸ் யூஸ் டு ஃபார் ரிமைனிங் அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருந்தாங்க. இப்போ அது டெலிட்டட் ஆகிட்டு, சரியா? இதெல்லாம் அது சிபிஎஸ்சியில் ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம பியூரிஃபிகேஷன் ஆஃப் மெட்டலில் கொடுத்துருப்பாங்க. ஆக்சுவலாக அதனுடைய ஆன்சர் வந்து நம்ம சில்வர் என்பது நம்ம தெரியறதுக்காக கூட ஒரு அடிஷ்னலாக ஒன்று இருந்திருக்க கொடுத்துரும். ஓகே, இதில் ஏதாவது டவுட் இருக்கக்கூடியது, ஓகே, உங்களுக்கு வந்து ஷார்ட்டாக எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோக்குள்ளே ஈஸியாக பார்க்கறதுக்கு கொடுத்துருக்கோம். ஓகே, ஆன்சர் பண்ணுங்கள், நல்லா பரிச்சு எழுதுங்க, ஸ்கோர் இருந்துக்கு 3 மார்க் எடுக்க வாழ்த்துக்கிறோம். ஓகே, which one of the following plot gives the elegant diagram? யாருக்கும் நம்ம இருந்திருக்கோம்